நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். வாங்க. இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க, ஒரு கால் பண்ணவே இல்லை. இந்த வீட்டோட எங்களுக்கு இருந்த பந்தமெல்லாம் அருந்து போச்சு மாப்ள. இங்க எதுக்கு வரணும்னு இருந்துட்டேன். அது எப்படி அருந்து போகும்? என்ன இருந்தாலும் இது உங்க பேத்தி வாழ்ற வீடு தானே. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது என் மக வாழ்ந்த வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் விஜய் என் மாப்பிள்ளன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பந்தமெல்லாம் இனிமே நிலைக்காது போல இருக்க. நீங்க ஏதோ வருத்தத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்க. உங்க மேல வருத்தப்படுறதுக்கு நான் யாரு மாப்ள? சரி, அதை விடுங்க. ஆமா, என் பேத்தி வெண்பா எங்க? அவளை பார்த்துட்டு போக தான் நான் இங்க வந்தேன். வெண்பா அவ ஃப்ரெண்டு வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்படியா? அப்ப கூப்பிடுங்க, நான் அவளை பார்த்துட்டு போறேன். ஃப்ரெண்டோட வீடுனா இங்க இல்ல, அது ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு. இப்பதான் விட்டுட்டு வரோம். அப்படியா? அப்ப கால் போட்டு கொடுங்க, நான் அவகிட்ட பேசணும். அது அவங்களோட நம்பர் ஏதோ நாங்க வாங்கிக்கல. மல்லி உன்கிட்ட இருக்கா? இல்லங்க, என்கிட்ட இல்ல. என்ன புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? குழந்தைய ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவங்க நம்பர் கூட வாங்கலன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் அவளை கூட்டிட்டு வந்துருவேன், அதான் வாங்கல. ஏன் மாப்ள, என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? இல்ல படிக்காத தற்குறி தானே இவன். இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு நினைச்சீங்களா? குழந்தை காணாம போனதா நியூஸ் சேனல்ல போட்டு கிழிகளையும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா குழந்தை ஃப்ரெண்டு வீட்டுல விளையாடிட்டு இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. சாரி, உங்களை பதட்டப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்லல. என்ன பதட்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லலையா? இல்ல உங்க பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு சொல்லலையா? அங்கிள், இதுல பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு என்ன விஷயம் இருக்கு அங்கிள்? தற்செயலா குழந்தை காணாம போயிட்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து தேடிட்டு தான் இருக்காங்க. குழந்தை எப்படியும் கிடைச்சிருவா. தற்செயலா தொலைஞ்சு போயிட்டாளா? இன்னும் நீங்க என்ன பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? மாப்பிள்ள குழந்தைய விளையாட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதையும் மீறி இவ கூட்டிட்டு போயிருக்கா. போற வழியில இவ தொலைச்சிட்டு வந்திருக்கா. இதுதான் நடந்திருக்குது. இது உண்மையா பொய்யா? ஆமா. ஏன் நீங்க தான் பதில் சொல்லுவீங்களா? குழந்தைய தொலைச்ச இவ பதில் சொல்ல மாட்டாளா? ஆமாப்பா, அப்படிதான் நடந்துச்சு. அப்புறம் என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் பூசி மொழிகிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னனே, குழந்தை காணாம போயிடுச்சு. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு இடையில உங்களை பதட்டப்படுத்த வேணாம்னு தான் சொல்லல. குழந்தை காணாம போகல. இந்த மல்லி வேணும்னே என் பேத்திய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான்னு சொல்லுங்க. சார், ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? குழந்தைய வேணும்னே யாராவது தொலைப்பாங்களா? மல்லி வெண்பாவா அவ குழந்தை மாதிரி பாத்துக்கிறா. அவ எப்படி சார் வேணும்னே தொலைப்பா? அவ காணாம போனது இந்த வீட்டுல எத்தனை தடவை நடந்திருக்கு? ஒவ்வொரு தடவையும் மல்லி கூட்டிட்டு போகும்போது தானே இப்படி நடந்திருக்குது. ஒவ்வொரு தடவையும் தற்செயலா நடக்குமா? இவ வேணும்னே குழந்தைய காணாம அடிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. அப்பா, வெண்பா காணாம போனதுல இருந்து நானே எல்லா நிம்மதியும் இழந்து நிக்கிறேன். என் உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கே தவிர என் மனசும் உயிரும் என்கிட்ட இல்ல. என் குழந்தை காணாம போனதோட அது ரெண்டுமே தொலைஞ்சு போச்சு. ஏய், இந்த வேஷமெல்லாம் என் மாப்பிள்ளையோட வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்தே நீ நல்ல நோக்கத்தோட வந்திருக்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சார், என்ன சார் நீங்க? ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு, அதுக்காக கம்ப்ளீட்டா மல்லி குழந்தைய சரியா பாத்துக்கலன்னு சொன்னா எப்படி சார்? ஆக்சிடென்டா நடந்துச்சா? எல்லாம் இவ திட்டப்படிதான் நடந்திருக்கு. சின்ன சின்னதா தொலைச்சு பார்த்தா மாப்பிள்ள குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. அதான் இந்த தடவை பெருசா பிளான் பண்ணி மொத்தமா ஆளை வச்சு புள்ளைய கடத்தி தூக்கிட்டு போக வச்சுட்டா. நான் எதுக்குப்பா ஆள் வச்சு கடத்த போறேன்? ஏன் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? அவன் ஏன் குழந்தைதான். கை மீறி அது நடந்துருச்சு. ப்ளீஸ் என்ன நம்புங்க. மாப்பிள்ள தான் உன்னை போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல, அப்படியே போகாம இருந்திருக்க வேண்டியது தானே? நீ எதுக்கு கூட்டிட்டு போன? இங்க பார், மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைச்ச, நுழைஞ்சிட்ட. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் துரத்தணும்னு முடிவு பண்ண, அதையும் பண்ணி முடிச்சிட்ட.
அடுத்து உனக்கு பிறக்க போற குழந்தைய இந்த வீட்ல தனியா வச்சு வளர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்க. அதுக்கு என் பேத்தி வெண்பா இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு அவளை களவு கொடுத்துட்டு வந்திருக்க. அதான நடந்திருக்கு. சார், வெண்பாவோட தாத்தான்னு உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அதுக்காக எங்க வீட்டு பொண்ணு நீங்க என்ன வேணா பேசலாம்னு முடிவு பண்ணிட்டு பேசாதீங்க. எங்க மல்லி வெண்பாவை எப்படி பாத்துக்கிட்டான்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் விஜய் தம்பிக்கு தெரியும், ராஜிக்கு தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். ஒரு தப்பு நடந்து போச்சுங்கிறதுக்காக அவ மேல போற போக்குல பழி சொல்லிட்டு போகாதீங்க. சரிம்மா, நான் பழி சொல்லல. எனக்கு இப்ப என் பேத்தி வேணும். நான் அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கொடுங்க, என் பேத்திய கொடுங்க. கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவ எப்படியும் கிடைச்சிருவா. அது எப்படி கிடைப்பா? அவ தொலைஞ்சி 6-7 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் கிடைக்காத குழந்தை எப்படி திடீர்னு கிடைக்கும்? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 2-3 தடவை காணாம போனப்பெல்லாம் கிடைச்சிருக்கா சார். அந்த மாதிரி தான் இப்பவும் கிடைச்சிருவா சார். நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி காணாம போனதெல்லாம் தற்செயலா நடந்துச்சு. ஆனா இந்த தடவை காணாம போனது திட்டம் போட்டு நடந்திருக்கு. இவ கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிருக்கா. இவளோட ஆளுங்க வழியில வந்து குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. இவ மனசு வைக்காம அந்த குழந்தை திரும்ப கிடைக்காது. சார், திரும்ப திரும்ப எங்க பொண்ணு மேலேயே பழிய சொல்றீங்க. என்ன ஆதாரத்துல எங்க பொண்ணுதான் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி குழந்தைய கடத்திருப்பான்னு சொல்றீங்க? இதுக்கு என்னமா பெருசா ஆதாரம் வேணும்? கை பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? மாப்பிள ரன்னிங் ரேஸுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ கூட்டிட்டு போயிருக்கா. ஏன்னா இன்னைக்கு கடத்தணும்னு இவளுக்கு பிளான் இருந்திருக்கு. அது ஒண்ணு போதாதா? அப்பா, அந்த ரன்னிங் காம்படிஷன்ல கலந்துக்கணுங்கிறது வெண்பாவோட கனவு. வெண்பா அதுக்காக நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அன்னைக்கு போகணும்னு ரொம்ப அழுதுட்டே இருந்தா. அவ ஆசையை நிராசையாக்க கூடாதுன்னு தான் நான் அவளை கூட்டிட்டு போனேன். அதுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லப்பா. ஆமா சார், மல்லி தற்செயலா தான் கூட்டிட்டு போனா. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. ரவுடிங்க திடீர்னு எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு தான் தெரியல. இத்தனைக்கும் விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வேற வந்திருக்கு போல இருக்கு. எல்லாமே ஏற்பாடு ராஜி. நீங்க ஒண்ணும் இவள சாதாரணமானவன் நினைச்சிடாதீங்க. இவ உங்க எல்லாரையுமே வித்துட்டு போயிருவா. இந்த குடும்பத்தை இன்னமும் என்னென்ன கதிக்கு ஆளாக்க போறான்னு பாருங்க. சார், உங்களுக்கு வேண்டியது குழந்தை. அதுக்கு என்னவோ அதை மட்டும் பேசுங்க. எங்க பொண்ணை பத்தி ரொம்ப பேசாதீங்க. இந்த குடும்ப விஷயத்தை எல்லாம் நீங்க ரொம்ப பேச வேண்டாம். எனக்கு வேண்டியது என் பேத்தி. சரியா தானே சொன்னேன்? எப்ப கிடைப்பா என் பேத்தி? இவ்வளவு பேசுறல, இதுக்கு பதில் சொல்லு. போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடத்தின ரவுடிங்களையும் புடிச்சிட்டாங்க. எப்படியும் சீக்கிரம் குழந்தைய கொண்டு வந்துருவாங்க. மாப்ள, உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாளைக்கு காலையில நான் இங்க கால் பண்ணுவேன். அதுக்குள்ள என் பேத்தி இங்க இருக்கணும். அவ இங்க இல்லன்னு வைங்க, எனக்கு இவன் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். யாரும் இவளை காப்பாற்ற முடியாது, பாத்துக்குங்க. அப்புறம் நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. என் பொண்ணுதான் என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. என் பேத்திய அதே மாதிரி விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. அவ மட்டும் இங்க திரும்பி வரல, உங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. ஆண்டி, ஆண்டி, எழுந்திரிங்க ஆண்டி, எழுந்திரிங்க. தங்கம், நீயும் இங்கதான் இருக்கிறியா? ஆமா ஆண்டி. இது எந்த இடம் தங்கம்? நாம எப்படி இங்க வந்தோம்? தெரியல ஆண்டி. நீங்க விட்டுட்டு போனதும் ஒரு 3 நாள் உள்ள வந்தாங்க. என் ஃபேஸ்ல எதையோ வச்சு அழுத்தினாங்க. எனக்கு அப்படியே மயக்கம் வந்துருச்சு ஆண்டி. அப்பதான் தங்கம் நானும் உள்ள வந்தேன்.
அந்த தடியனுங்க உன்னை கடத்திட்டு போறாங்கன்னு தெரிஞ்சதும் நான் அவனுங்கிட்ட சண்டையெல்லாம் போட்டேன். என் தங்கத்தை விட்டுருங்கன்னு காலில் விழுந்து கூட அழுதேன். படுபாவிங்க காதுலயே வாங்கிக்காம கட்டையாலேயே என்ன தலையில அடிச்சுட்டானுங்க. ஐயோ, என்னை இங்க விட்டு வச்சா அவனுங்களுக்கு பிரச்சனைன்னு உன் கூடயே என்னையும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க கண்ணு. சாரி ஆண்டி, என்னால நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. சாரி ஆண்டி. அதை விடு, அந்த தடிமாட்டு பசங்க கொஞ்சம் அசந்திருந்தா போதும், ஏன் உசுரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்திருப்பேன். அது முடியாம போச்சேன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கவலைப்படாதீங்க ஆண்டி, என் டாடாவும் என் மல்லிமாவும் எப்படியாச்சும் நம்மளை காப்பாத்திடுவாங்க. நீங்க தைரியமா இருங்க. பாப்பா, உங்க அப்பா அம்மா என்ன போலீஸா? இல்ல, ஆனா என் டாடாக்கு போலீஸ், லாயர் எல்லாருமே தெரியும். இதே மாதிரி 4-5 தடவை என்ன கடத்தியிருக்காங்க. அப்பெல்லாம் ஏதோ ஒரு வழியில நான் எங்க இருக்கேன்னு க்ளூ கொடுத்துருவேன் ஆண்டி. அதுக்கப்புறம் மல்லிமாவும் டாடாவும் ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்திடுவாங்க ஆண்டி. ஓஹோ, உனக்குள்ள இப்படி ஒரு கதை இருக்கா? அந்த தைரியத்துல தான் நீ பயமே இல்லாம இருக்கியாடி. அந்த தைரியத்தை முதல்ல உடைக்கணுமே. ஆண்டி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல தங்கம், உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களை கடத்திக்கிட்டு வந்துட்டா பயத்துல அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனா நீ இப்படி சகஜமா பேசிக்கிட்டு இருக்கிறியே, அதான் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கான காரணம் புரியுது. இதுக்கு முன்னால உன்னை யார் கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது கண்ணு. ஆனா இப்ப கடத்திருக்கிறவனுங்க ரொம்ப மோசமான பசங்க. ஈவு இறக்கம் இல்லாத பாவிங்க. பல்லு விளக்குற மாதிரி சாதாரணமா ஆளுங்களை கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. ஐயோ, நீ பாட்டுக்கு தகவல் கொடுக்கறேன்னு ஏடா கூடமா ஏதாவது பண்ணி வச்சிடாத. நம்ம தப்பிக்க நினைக்கிறோம்னு தெரிஞ்சாலே போதும், அடுத்த நிமிஷமே நம்மள இங்கேயே கொண்டு புதைச்சிருவானுங்க. ஏன் ஆண்டி தகவல் கொடுக்காம மலிமா டாடாவும் எப்படி நம்மளை காப்பாத்துவாங்க? உன் கூட நான் இருக்கேன்ல, என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சு உன்னை எப்படியாவது காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். சரியா? நீ எதுவும் பண்ணிராதம்மா. என்னடா கண்ணு யோசிக்கிற? இந்த ஆண்டிய நீ நம்ப மாட்டியா? நம்புறேன் ஆண்டி. அப்ப நீ பேசாம இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன? ஓகே. தம்பி, கூப்பிடுறதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா மூத்தவளா நான் இதை சொல்லிதான் ஆகணும். சாப்பிட வாங்க தம்பி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி. வயித்தை காய போடக்கூடாது, வந்து சாப்பிடுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. தம்பி, குழந்தை காணாம போன வீட்டுல சாப்பிட முடியாதுதான். ஆனா நம்ம குழந்தைய தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இப்பவே ஒரு போன் வந்தா நீங்க கிளம்பி ஓட வேண்டாமா? காரை ஓட்டிக்கிட்டு போக வேண்டாமா? அதுக்கு ஒரு தெம்பு வேணும்ல. கொஞ்சமாவது சாப்பிடுங்க தம்பி, வாங்க. நான் வேண்டான்னு சொல்றேன்லாங்க, என்ன விட்டுருங்க. அப்படியெல்லாம் விட முடியாத தம்பி. ரசம் சாதம் தான் செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு கை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வேதனைப்படுங்க. இப்ப யாருதான் சந்தோஷமா இருக்கா? ஆனாலும் சில விஷயம் எல்லாம் செஞ்சிடணும். அப்பதான் பெரிய துக்கத்துல இருந்து நம்மள காப்பாத்திக்க முடியும். நாகு, உங்களுக்கு எமோஷனே இல்லையா? என் பொண்ணை இழந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், எப்படி என்னால சாப்பிட முடியுங்க? என் பொண்ணு எங்க இருக்காளோ, என்ன நிலைமையில இருக்காளோன்னு என் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சும்மா எல்லாம் ஒண்ணு உட்கார்ந்து இருக்கேன்னு நினைக்காதீங்க. என் மனசு அப்படியே எரிமலையா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே ரத்தம் நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. போறதுக்கு ஏதாவது பாதை தெரிட்டுமேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட சொல்லி நச்சரிக்காதீங்க. உங்களுக்கு பசிச்சா நீங்க போய் சாப்பிடுங்க, என்ன விட்டுருங்க. நல்லதுக்கு சொன்னேன் தம்பி, அதுக்கு மேல உங்க இஷ்டம். வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. மல்லி, நீயாவது வந்து சாப்பிடு. நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இல்ல நீ, எனக்கு வேண்டாம். ருசிக்கு சாப்பிட வேண்டாமா? பசிக்கு கூட சாப்பிட வேண்டாம். தெம்பா இருக்கணும்ல, உயிரோட இருக்கணும்ல, அதுக்காக சாப்பிடுங்க. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?
என் பொண்ணு வெண்பா என் கூட காலையில சாப்பிட்டவதான். அவ அடுத்து சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. நான் எப்படி அண்ணி சாப்பிட முடியும்? மல்லி, நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட நீங்க கிளம்பி போய் ராத்திரி முழுக்க அவளை தேடுற மாதிரி ஆகலாம், விடிய விடிய சுத்துற மாதிரி ஆகலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் தெம்பு வேண்டாமா? அதுக்கு தான் கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு சொல்றேன். வா மல்லி, கொஞ்சமாவது சாப்பிடு. அண்ணி நீங்க சாப்பிடுங்க. எனக்கு என் பொண்ணு தேட போனாலே தெம்பு வந்துரும். என் பொண்ணு எங்கேயாவது இருக்கான்னு தெரிஞ்சாலே எனக்கு தைரியம் வந்துரும். அது வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன். என்ன விட்டுருங்க அண்ணி. இதுக்கு மேல நான் என்னதான் செய்யறது? 2 பேருக்கும் நான் நல்லதுதான் சொல்றேன், உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. வேதனை படணும் தான், அதுக்குன்னு ஒரு தெம்பு வேணும்ல. சரி, உங்களுக்கு தோணும் போது சாப்பிடுங்க. சாப்பாடு டேபிள்ல இருக்கு. பறவைக்கு வானமே உலகம், மீனுக்கு கடலே உலகம், ஆனால் வெண்பாவுக்கு அவள் டாடாவே உலகம். ஆனால் இந்த வெண்பாவுக்கும் டாடாவுக்கும் மல்லிமா தான் உலகம். என்னங்க? என்ன? கொஞ்சமாவது சாப்பிடுங்களேன். இல்ல வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம், விடு. எனக்கு பசிக்கல. சொன்னா கேளுங்க. சொன்னா கேளு, எனக்கு வேண்டாம், விடு. நம்ம பொண்ணு கிடைச்சிடுவாங்க, எப்படியும் கிடைச்சிடுவா. நீங்க நம்பிக்கையோட இருங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்ப நான் சாப்பிடாம இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா? என் குழந்தை எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் வேணும், நான் நல்லா இருக்கணும், அப்படித்தானே? குழந்தை இழந்துட்டு நிக்கிறோம், உனக்கு எப்படி சாப்பாடு எல்லாம் ஞாபகம் வருது? நானே செத்து போயிடலாமான்னு நினைக்கிறேன். என் பொண்ணு இல்லாத வீட்டுல என்னால இருக்கவே முடியல. நீ என்னடா சாப்பிடுறீங்களான்னு கேக்குற? உனக்கு மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தல? சங்கடமா இல்ல? குழந்தைய தொலைச்சிட்டோமே குற்ற உணர்வு இல்ல? நீ என்ன மனுஷியோ? தள்ளிப்போ. என்ன மல்லி, சாப்பாட்டை தட்டி விட்டுட்டு போயிட்டானா? உன்னையும் வேற திட்டிட்டு போயிட்டானா? ஏன்தான் இவன் இப்படி நடந்துக்கிறானோ? குழந்தை காணாம போச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காதா? இதுக்கு முன்னாடி கூட 2-3 தடவை கூட இப்படி காணாம போயிருக்கா. அப்பெல்லாம் கிடைக்கலையா என்ன? வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி சாப்பிடதான் சொல்லுவா. ஒரு பொண்ணுக்கு என்ன புள்ள மட்டும்தான் முக்கியமா? புருஷனும் தானே முக்கியம். அவ கேட்க தானே செய்வா. அத கூட இவன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னே அவனுக்கு தெரியல. அவனுக்கு என்ன ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? என்ன இப்படி எல்லாம் நான் பேசுவேன்னு நினைச்சியா? போடி பைத்தியக்காரி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவன் சாப்பாடு தட்டை தட்டி விட்டுட்டு உன்னை அப்படியே ஒரு புழுவ பார்த்த மாதிரி பார்த்தான் பாரு. அப்படியே என் மனசு குளிர்ந்துருச்சு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சுவிட்சர்லாந்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஒண்ணுக்காக தாண்டி நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ காணாததை கண்ட மாதிரி உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினானே. என்னமோ மல்லி 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 அப்படின்னு உருகுனா எல்லாம் ஒரே நாள்ல க்ளோஸ் ஆயிடுச்சா? நீயும் அவன் உன் கைக்குள்ள இருக்கான்னு உடனே என்னெல்லாம் சீன் போட்ட. சொந்தம் பந்தோன்னு எல்லாருமே இந்த வீட்டுல அவ்வளவு நிறைஞ்சிருந்தாங்க. எல்லாரையும் துரத்திட்டல்ல, இப்ப உன் சீட்டு காலி ஆகுதா? இத பார், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அவன் இன்னும் உன்னை வெறுத்து ஒதுக்குவான், தூக்கி எறிவான். அத நான் பார்த்து அப்படியே கை தட்டி சிரிப்பேன். அத பாக்குறதுக்காக தாண்டி
இந்த வீட்ல நான் அப்படியே கொக்கு மாதிரி தவறுந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரம் வெளியில போவேடி. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.